டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 571. தன்னால் இன்று ஷூட்டிங் வர முடியாது என்று சொல்வதற்காக அனன்யா கார்த்திக்கிற்கு கால் செய்தாள். ஆனால் மறுமுனையிலிருந்த கார்த்திக் அனன்யாவின் போனை அட்டென்ட் செய்தவுடன், அனன்யா எங்க இருக்கீங்க? இங்க எல்லாரும் ரெடியா இருக்கும், நீங்க வந்த உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டு திகைத்து போன அனன்யா, நேத்து நைட் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் சித்தார்த் ஷூட்டிங்க கேன்சல் பண்ணவே இல்ல. எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு எப்படி நான் மட்டும் வர முடியாதுன்னு சொல்ல முடியும் என்று நினைத்தவளால் வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. இன்னும் 1/2 hourல வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். அதற்குள் ரியா வந்துவிட்டாள். அனன்யாவின் திங்ஸ் அனைத்தையும் எடுத்து பேக் செய்து காரில் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். அதற்குள் அனன்யா குளித்து ரெடியாகி வரவும் செண்பகம் சரணை தூக்கி கொண்டு வந்தார். அனன்யாவை பார்த்தவுடன் சரண் அவளை தூக்கி சொல்லி கைகளை நீட்டினான். அவனை தூக்கி கொண்ட அனன்யா அவன் நெற்றியில் உடலில் கையை வைத்து பார்த்தாள். உடல் கதகதப்பாக இருந்தது. செண்பகம்மா, குழந்தை நைட்டு தூங்கினானா என்று கேட்ட அனன்யா அவனுக்கு காய்ச்சல் மற்றும் கோல்டுக்காக தயார் செய்து வைத்திருந்த கஷாயத்தை அவனுக்கு கொடுத்தாள். நைட்டு நீங்க மருந்து கொடுத்து தூங்க வச்சதுக்கு அப்புறம் அவன் எழுந்திருக்கலமா, நல்லா தூங்கினாமா என்று செண்பகம் கூறினார். இப்போ லேசா காய்ச்சல் இருக்கு, நான் மருந்து கொடுத்திருக்கேன். திரும்ப ஃபீவர் வந்தா ஃபீவர் சிரப் கொடுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ணுங்க. இன்னைக்குதான் கடைசி நாள் ஷூட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க என்று கூறிய அனன்யா அவனை மீண்டும் செண்பகத்திடம் கொடுத்தாள். ஆனால் சரண் அவளை பிரிய மறுத்து அவளுடைய கழுத்தை சுற்றி தன்னுடைய கைகளால் இறுக்கமாக பிடித்து கொண்டான். அதை பார்த்த அனன்யாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. சரண் குட்டி, அம்மாவுக்கு ஷூட்டிங் இருக்குடா தங்கம். நீ சமத்து பிள்ளையா, செண்பகம் பாட்டி கூட இருப்பியா? மித்து அண்ணா ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே உன் கூட விளையாடுவான். அம்மா சீக்கிரம் வந்துடுவேன் என்று சொல்லும் பொழுதே அவளுக்கு தொண்டையை அடைப்பது போல இருந்தது. ஆனால் சரண் விடாமல் அவள் கழுத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்து அணைத்து கொண்டான். ஒரு நிமிடம் அவளுக்கு, எனக்கு இந்த கம்பெனி, பதவி, புகழ், சினிமா, ஆக்டிங் எதுவுமே வேணாம். என் குழந்தைங்க மட்டும் போதும். அவங்களோட நான் இருந்துடுறேன். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க என்று கத்த வேண்டும் போல இருந்தது. ஆனால் இப்பொழுது அவளால் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியவில்லை. பல்லை கடித்துக் கொண்டு பொங்கி வந்த அழுகையை தனக்குள் அடக்கி கொண்டவள், ப்ளீஸ் கண்ணம்மா, அம்மா வந்துடுவேன் என்று அவன் கண்களை பார்த்து கெஞ்சும் குரலில் கூறினாள். அந்த கண்களை பார்த்து குழந்தை தன்னுடைய அம்மாவின் வலியும் வேதனையும் புரிந்தவன் போல உடனே தன்னுடைய கையை எடுத்து மா டாட்டா என்று சொல்லி அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். அவன் கூறியதை கேட்டவுடன் பல்லை கடித்துக் கொண்டு அழுகையை அடக்கியவள் செண்பகத்திடம் குழந்தையை ஒப்படைத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். சித்தார்த்தும் கார்த்திக்கும் இன்றைக்குள் எப்படியாவது அனைத்து காட்சிகளையும் எடுத்து முடித்துவிட வேண்டும் என்று பரபரப்பாக ஏங்கிக் கொண்டு இருந்தார்களோ, அதே போல இந்த படத்தின் ஹீரோயின் யார் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வெறியில் ரசிகர்களும் இருந்தார்கள். அப்படி ஆர்வமிக்க ரசிகர்களில் ஒருவராக அந்த ஹோட்டலில் முதலாளியின் மகள் இருந்தாள். அவள் எப்படியோ அனன்யா தங்கியிருந்த ரூம் நம்பரை கண்டுபிடித்து ரகசியமாக உள்ளே நுழைந்து கட்டிலுக்கு கீழே ஒளிந்து கொண்டாள். அங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட் அனன்யாவுக்கு மேக்கப் போட்டுவிட்டு கொண்டிருக்க ரியாவும் அனன்யாவும் பேசிக் கொண்டிருப்பதை வைத்து படத்திலிருந்து பாதியில் விலகிய சிவானிக்கு பதிலாக அனன்யாதான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாள் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். அடுத்த நிமிடம் அந்த செய்தி ஆன்லைனில் பரபரப்பாக வெளியாகியது. ஃபிளாஷ் நியூஸ். என் உயிரை திரைப்படத்தின் ஹீரோயின் யார் என்ற உண்மை வெளியாகியது. என் உயிரே திரைப்படத்தின் தயாரிப்பு குழுவினருடன் அனன்யா ஹோட்டலில் தங்கி இருக்கிறாள். அவள் தற்பொழுது ஷூட்டிங்கில் இருப்பதாக வந்த வதந்திகள் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அனன்யாவுக்கு இதெல்லாம் தேவையா? ஒழுங்கா CEO பதவி மட்டும் போதும்னு இருக்க வேண்டியதுதானே? எதுக்காக நடிக்க வந்திருக்கா? அடச்ச, அனன்யாவுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல. ரிஷி டீம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தும் அனன்யா நடிக்கும் விஷயம் வெளியாகிவிட்டது. அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த வதந்திகள் வேகமாக வைரஸ் போல வேகமாக பரவுவதை கண்டதும் சித்தார்த் குழுவினருடன் இன்னும் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க ஏற்பாடு செய்தான். இது போன்ற பயங்கரமான விமர்சனங்களை பார்த்த ரியா பயங்கர கோபத்துடன் தன்னுடைய போனை ஆஃப் செய்துவிட்டு அனன்யாவை பார்த்தாள். ஆனால் அனன்யா எதுவும் நடக்காதது போல அமைதியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனக்கு ஒதுக்கப்பட்ட நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ நினைவுகளில் தொலைந்து போய் இருப்பதை பார்த்தாள். சோசியல் மீடியாவில் வந்திருக்கும் கமெண்ட்ஸை பார்த்துதான் அனன்யா சோகமாக இருக்கிறாள் என்று நினைத்த ரியா, இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க மேடம், இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க வந்திருக்கீங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர்றது சகஜம்தான் என்று கூறினாள். ரியா திடீரென்று இப்படி சொல்வதை பார்த்த அனன்யா உடனே அவளை சந்தேகத்துடன் பார்த்து,
என்னாச்சு ரியா, ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் இந்த மாதிரி சொல்ற என்று கேட்டாள். உடனே சோசியல் மீடியாவில் அவளை பற்றி வந்திருக்கும் கமெண்ட்டுகளை காட்டிய ரியா, இத பாத்துட்டு தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் என்று குழப்பமாக கேட்டாள். அதெல்லாம் ஒரு காலம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தது. ஆனா இப்பெல்லாம் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்றது கிடையாது. எது நடந்தாலும் யார் என்னை என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க நான் தயாராயிட்டேன். இப்போ என் குழந்தைகளை தவிர நான் வேற எதை பத்தியும் யோசிக்கிறது இல்ல என்று அனன்யா கூறினாள். நீங்க சொல்றது சரிதான் மேடம். இப்ப யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே உங்க நடிப்பை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வாயை மூடிப்பாங்க என்று ரியா கூறினாள். இது உனக்கு புரிஞ்சா போதும். அப்புறம் எதுக்காக நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இனி நீ ஆன்லைன்ல இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து காட்டாத. நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்குற என்று கூறிய அனன்யா ரியாவின் போனை பிடுங்கிக் கொண்டாள். அவள் கூறியதை கேட்டு திகைத்து போன ரியா, அனன்யா மேடம், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களால எப்படி இத கேஷுவலா எடுத்துக்க முடியுது என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். இதை விட பல மடங்கு மோசமான விமர்சனங்களை நான் கேட்டிருக்கேன். என்ன பெத்த அப்பாவே என்ன கேவலமா பேசினதை விட இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. இப்போ என் மனசு முழுக்க என் குழந்தைதான் இருக்கான். அவன் எப்படி இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல என்று நினைத்த அனன்யாவின் இதழ்களில் தன்னுடைய நிலைமையை நினைத்து ஒரு விரக்தியான புன்னகை தோன்றியது. உடனே அவள் தன் மொபைலை எடுத்து செண்பகத்தின் நம்பருக்கு கால் செய்ய போனாள். அதற்குள் கார்த்திக் தன்னுடைய பெயரை கூறி அழைப்பதை கேட்டவுடன் வேகமாக எழுந்து சென்றாள். பொதுமக்கள் தன்னை எந்த அளவு கேவலமாக பேசினாலும் அதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியும். அவள் அதற்கு ஏற்கனவே பழகி இருந்தாள். அதை பற்றி அவள் பெரியதாக நினைக்கவே இல்லை. இப்பொழுது அவள் மனம் முழுக்க சரந்தான் இருந்தான். அதனால் அவளால் இன்று ஷூட்டிங்கில் முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லை. கார்த்திக் சொல்வதை கவனிக்காமல் அவள் தப்பு தப்பாக நடித்துக் கொண்டிருந்தாள். அனன்யா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஏதோ ஒரு அப்செட்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று கேமராவின் பின்னால் இருந்து எழுந்து கார்த்திக் அனன்யாவை பார்த்து கேட்டான். இல்ல கார்த்திக், நான் நல்லதா இருக்கேன், கண்டினியூ பண்ணலாம் என்று அனன்யா கூறினாள். ஆனாலும் திரும்ப திரும்ப அவள் அதே தவறுகளை செய்து கொண்டு இருந்தாள். இன்று அவளால் அந்த சீனில் இன்வால்வ் ஆகி நடிக்க முடியவில்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படியோ உள்ளே நுழைந்த 2 பத்திரிகையாளர்கள் அங்கிருந்த ஒரு மறைவான இடத்தில் நின்று கொண்டு அனன்யா தப்பு தப்பாக நடித்துக் கொண்டு இருப்பதை பார்த்து தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இந்த அனன்யா எவ்வளவு கேவலமா நடிக்கிறா பாத்தீங்களா? இவ ஒரு சாதாரண மேனேஜரா இருந்து சித்தாச்சார கல்யாணம் பண்ணிக்கிட்டதால இப்ப ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியோட CEO ஆயிருக்கா. இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சித்தாச்சாருக்கு திடீர்னு மூளை வேலை செய்யலன்னு நினைக்கிற. தன் மனைவின்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துல ஹீரோயினா நடிக்க வச்சு நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாரு. ஏன்டா இப்படி பண்றாருன்னு எனக்கு புரியல என்று ஒரு ரிப்போர்ட்டர் கூறினான். ஆமா, சரியா சொன்ன. தன்னோட மனைவின்றதுனாலதான் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அவர் தான் இந்த கம்பெனியோட CEO. அப்படி இருக்கிறப்போ அவ எவ்வளவு தப்பு பண்ணினாலும் டைரக்டர் பொறுத்துக்கிட்டு சீனை எடுத்தாகணும். அது அவரோட தலையெழுத்து. அவ நடிச்ச படத்தை பார்க்கணுன்றது பொதுமக்களோட தலையெழுத்து என்று இன்னொரு ரிப்போர்ட்டர் கூறினான். சிறிது நேரம் கழித்து கார்த்திக் அவளிடம் நெருங்கி வந்து, அனன்யா, நான் சித்தார்த்துக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல, உங்களையும் என்னோட ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க இப்படி நடந்துகிட்டே இல்ல. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை முகத்துல காட்டாம அழகா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை சொல்லுங்க அனன்யா, என்னால முடிஞ்சா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கூறினான். யாரிடமாவது தன்னுடைய மனதில் இருப்பதை சொல்ல வேண்டும் என்று நினைத்த அனன்யா கார்த்திக் கேட்கவும் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத விஷயத்தை கூறினாள். ஓ அப்படியா? இதை நினைச்சுதான் உங்களால ஷூட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருந்தீங்களா? ஷூட்டிங்னு வந்துட்டா மத்த எதையும் பத்தி நீங்க நினைக்க கூடாது. நாம என்ன நடிக்க போறோமோ அந்த கேரக்டராவே மாறிடணும்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு நேர்ல போய் இல்லனா வீடியோ கால்ல உங்க குழந்தைய பாருங்க. அதுக்கப்புறம் நாம உங்க சீனை ஷூட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் வேற சீனை எடுத்துட்டு இருக்கேன் என்று கார்த்திக் கூறினான். தன்னை புரிந்து கொண்டு கார்த்திக் பேசியதை கேட்ட அனன்யா ஒரு புன்னகையுடன் தேங்க்ஸ் கார்த்திக் என்று சொல்லி தலையை அசைத்தவள் தன்னுடைய மொபைலை எடுத்து செண்பகத்திற்கு வீடியோ கால் செய்தாள். செண்பகம் கிச்சனில் இருந்தார். உடனே அவர் கால் அட்டென்ட் செய்யவும், செண்பகம்மா, குழந்தை எப்படி இருக்கான்? ஃபீவர் இருக்கா? சாப்பிட்டானா என்று கேட்கவும், நீங்க கஷாயம் கொடுத்துட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே ஃபீவர் குறைஞ்சிடுச்சு, கஞ்சி குடிச்சிட்டு தூங்கிட்டாமா என்று கூறிய செண்பகம் பேசிக்கொண்டே சரணின் ரூமுக்கு தன்னுடைய போனை எடுத்துக்கொண்டு சென்றார். அங்கே சீரான சுவாசத்தில் அசந்து தூங்கிக் கொண்டு இருக்கும் சரணை பார்த்த பிறகுதான் அனன்யாவுக்கு நிம்மதியாக இருந்தது. சித்தார்த் தம்பி கூட என்று செண்பகம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்ட அனன்யாவுக்கு இப்பொழுது சித்தார்த்தை பற்றி பேச விருப்பமில்லை. உடனே அவள், சரிம்மா, நீங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க,
நான் அப்புறம் கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அனன்யா கால் கட் செய்து விட்டாள். குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன் அனன்யா புத்துணர்ச்சியுடன் வருவதை பார்த்த கார்த்திக்கிற்கு சந்தோஷமாக இருந்தது. அவர் ஆக்ஷன் என்று உற்சாகமாக குரல் கொடுத்தான். சட்டத்திற்கு புறம்பாக பால் பவுடர் நிறுவனம் இயங்குவதை ஆதாரத்துடன் கண்டுபிடிக்கும் அனன்யா தான் கண்டுபிடிக்கும் ஆதாரங்களை வைத்து அந்த கம்பெனி மீது வழக்கு தொடர்கிறாள். அந்த கேஸ் விசாரணைக்கு கோர்ட்டுக்கு வருகிறது. அந்த விசாரணையில் தன் சகோதரியின் குழந்தை மட்டும் இல்லை, அந்த பால் பவுடரை பருகி இறந்து போன குழந்தைகளின் சார்பாக நீதி கேட்டு அனன்யாவை அந்த கம்பெனிக்கு எதிராக வாதாடுகிறாள். கடைசியில் அவள் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொள்ளும் நீதிபதி பால் பவுடர் நிறுவனத்திற்கு சீல் வைத்து வெளிநாட்டிற்கு தப்பித்து செல்லவிருந்த அந்த நிறுவனத்தின் உரிமையாளரை கைது செய்யும்படி உத்தரவிடுகிறார். அனன்யா அதில் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி சிறப்பாக நடித்தாள். நீதி கேட்டவள் வாதிடும் பொழுது பாண்டிய மன்னனின் சபையில் தன்னுடைய கணவன் கோவலனுக்காக சிலம்பை தூக்கி எறிந்து நீதி கேட்கும் கண்ணகி போல இருந்தாள். அவளுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வார்த்தையும் அனைவரையும் பிரமிக்க வைப்பது போல இருந்தது. ஜான்சி ராணி வேலு நாச்சியார் போல அனன்யாவுக்குள் இப்படி வீராங்கனை இருப்பதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அனைவரும் பார்த்து பிரமித்து போனார்கள். இவ்வளவு நேரம் மறைந்திருந்து அனன்யா நடிப்பதை பார்த்து கொண்டிருந்த அந்த நிருபர்களுக்கு இப்பொழுது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நீண்ட நேரமாக ஒழுங்காக நடிக்காமல் ரீடேக் வாங்கிக் கொண்டு இருந்த அனன்யா சிறிது நேரம் பிரேக் எடுத்துவிட்டு வந்த பிறகு மிகவும் அருமையாக நடித்ததை அவர்கள் கவனித்தார்கள். தாங்கள் முன்பு பார்த்த அனன்யாவா இது என்று அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு அவள் சிறப்பாக நடித்து இருந்தாள். இதுக்கு முன்னாடி நடிச்ச அனன்யாவா இது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு இப்ப அவ ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கா. கோர்ட்ல அவளோட ஆர்கியூமெண்ட் பார்க்கும்போது என் உடம்பு அப்படியே சிலிர்த்து போச்சு. நிஜமாவே பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு மாதிரியே இருந்தா என்று ஒரு நிருபர் தனக்கு அருகில் இருந்த மற்றவரை பார்த்து கூறினார். ஆனாலும் எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா எத்தனை தடவை தப்பாதானே நடிச்சிட்டு இருந்தா. ஒருவேளை அதனால கூட அவ இப்போ ரொம்ப நல்லா நடிச்சிருக்கலாம் இல்லையா என்று அந்த நிருபர் அனன்யாவின் நடிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, ஓகே, இப்போ அனன்யா நடிச்ச இந்த சீனை நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்களா என்று அந்த நபர் கேட்டார். இல்ல, நான் பண்ணல. ஒருவேளை நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்று கூறவும், நானும் செய்யலையே என்று அந்த நிருபர் கையை விரித்தார். சரி, ஓகே, நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லாததால அனன்யா தான் இந்த படத்தோட ஹீரோயின், அவளுக்கு நடிக்கவே வரல, திரும்ப டேக் வாங்கிக்கிட்டே இருந்தா அப்படின்னு நாம நம்ம பத்திரிகைக்கு ரிப்போர்ட் கொடுத்துடலாம். அதை தவிர நமக்கு வேற வழி இல்ல என்று இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த ரிப்போர்ட்டர்கள் வெளியிடும் நியூஸ் அனன்யாவை எந்த அளவுக்கு பாதிக்க போகிறது? அனன்யா சித்தார்த்திற்குள் இருக்கும் பிரச்சனை சரியாகுமா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளு. எபிசோட் 572. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அனன்யா நடிப்பதை மறைந்து இருந்து ரகசியமாக பார்த்து கொண்டிருந்த 2 ரிப்போர்ட்டர்களும் முதலில் அனன்யா அதிக டேக் வாங்கினாலும் கடைசியில் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி அருமையான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியதை பார்த்தார்கள். ஆனாலும் அவர்கள், அனன்யா நல்லா நடிக்கிற ப்ரூஃப் நம்ம கிட்ட இல்ல, அதனால அனன்யா தான் இந்த படத்தோட ஹீரோயின், அவளுக்கு நடிக்கவே வரல, திரும்ப டேக் வாங்கிக்கிட்டே இருந்தா அப்படின்னு நாம நம்ம பத்திரிகைக்கு ரிப்போர்ட் கொடுத்துடலாம். அதை தவிர நமக்கு வேற வழி இல்ல என்று இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த நிருபர்கள் அனன்யா சரியாக நடிக்கவில்லை என்று முன்பு வந்த வதந்தியையே தற்பொழுது மீண்டும் வெளியிட்டார்கள். அந்த செய்தி சினிமா துறையில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேறு துறையில் இருப்பவர்கள் நடிப்பு துறைக்கு வந்தால் அவர்களால் கண்டிப்பாக தங்களை நிரூபிக்க முடியாது என்ற முடிவுக்கு அனைவரும் வந்துவிட்டார்கள். இயற்கையாகவே அனன்யாவிடம் நடிப்பு திறமை இருந்தது. சித்தார்த்திற்காக அவள் இந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் கூட தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக நடிப்பில் இருக்கும் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினாள். ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அதற்கு ஏற்றார் போலவே இருந்தது. நடிப்பு துறையை பொறுத்தவரை பிரபலமான நடிகர்கள் அனைவரும் தங்களுடைய பேக்ரவுண்டால் முன்னுக்கு வந்தவர்கள் கிடையாது. தங்களுடைய நடிப்பு திறமையால் தான் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் கூட முதல் 2-3 படங்களில் தங்களுடைய தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தி நடிப்பு துறைக்கு வந்திருந்தாலும் அதன் பிறகு திறமை இருந்ததால் தான் இந்த தொழிலில் அவர்களால் முன்னேறி வர முடியும். மற்றபடி என்னதான் அவர்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்தாலும் அவர்களால் இந்த துறையில் முன்னேறி வர முடியாது. நடிகர்களின் ஆடை ஆபரணங்கள் அழகாக இருப்பதால் மட்டுமே அவர்களுடைய நடிப்பு திறன் வெளிப்பட்டு விடாது.
அவர்கள் சரியாக நடிக்கவில்லை என்றால் ரசிகர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அன்று இரவுக்குள் அனைத்து காட்சிகளையும் எடுத்து முடித்து விட வேண்டும் என்பதால் ரெஸ்ட் இல்லாமல் தொடர்ந்து ஷூட்டிங் மிகவும் பிஸியாக போய்கொண்டு இருந்தது. அதனால் ஆன்லைனில் தன்னை பற்றி வந்து கொண்டிருக்கும் கமெண்ட்ஸ் எதையும் அனன்யா பார்க்கவில்லை. ஒருமுறை செண்பகத்திற்கு அவள் வீடியோ கால் செய்து குழந்தையை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டதுதான். அதன் பிறகு அவளுக்கு கால் செய்ய கூட நேரமில்லை. அவ்வப்பொழுது செண்பகத்திடமிருந்து குழந்தையை பற்றி மெசேஜ் மட்டும் வந்து கொண்டே இருந்தது. அவளுடைய மொபைலும் ரியாவிடம் இருந்ததால் ஷார்ட் பிரேக்கில் மெசேஜ் மட்டும் பார்த்து அவள் குழந்தையின் நிலைமையை தெரிந்து கொண்டாள். கார்த்திக் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அனன்யா நடித்துக் கொண்டு இருந்தாலே தவிர அவள் மனம் முழுக்க குழந்தையை சுற்றிதான் இருந்தது. உடல்நிலை சரியில்லாத குழந்தையை விட்டுவிட்டு இப்படி நடிப்பதற்காக வந்திருக்கிறோமே என்று நினைத்து அவளுடைய மனதிற்குள் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. இதற்கிடையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அனன்யா ரீடேக் வாங்கிய வீடியோவை ரிப்போர்ட்டர்கள் தங்களுடைய பத்திரிகையின் அபிஷியல் சைட்டில் அப்லோட் செய்யவும் ஏற்கனவே அனன்யாவை குறை சொல்லிக் கொண்டிருந்த திரைப்பட ஆர்வலர்களுக்கு இப்பொழுது அல்வா சாப்பிட்டது போல ஆகிவிட்டது. அனன்யாவை மட்டும் கிடையாது, ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் மற்றும் சித்தார்த்தையும் சேர்த்து திட்டி தீர்த்தார்கள். ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவங்க அழிஞ்சு போறதுக்காக தான் அனன்யாவை சூஸ் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா இந்த படத்தை நான் பார்க்கவே மாட்டேன். இந்த படத்தோட கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத ஒரு ஹீரோயினை போட்டு இந்த ஸ்கிரிப்ட நாசம் பண்ணிட்டாங்க என்று தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டார்கள். அனன்யா இது எதையும் பார்க்கவில்லை. ஆனால் ரியா அனைத்தையும் பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகிவிட்டாள். ஆனால் அனன்யா அது எதையும் கண்டுகொள்ளவே இல்லை. அவளுடைய மனம் முழுக்க தன்னுடைய மகன் சரண் மட்டுமே இருந்தான். அவனை உடனே சென்று பார்க்க வேண்டும் என்று அவள் மனம் பரபரத்தது. ஒரு வழியாக அடுத்த நாள் விடியற்காலைக்குள் என் உயிரை திரைப்படத்தின் அனைத்து காட்சிகளும் எடுத்து முடிக்கப்பட்டது. ஷூட்டிங் முடிந்த அடுத்த நிமிடமே அனன்யா வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். வீட்டிற்கு வந்தவுடன் நேராக தங்களுடைய ரூமுக்கு சென்றாள். அங்கே சித்தார்த் தூங்கிக் கொண்டு இருந்தான். அவனை பார்த்தவுடன் முதல் நாள் அவன் பேசிய வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகம் வர அவனை பார்த்து கோபமாக முறைத்து கொண்டே பாத்ரூமுக்கு சென்று குளித்து டிரெஸ் சேஞ்ச் செய்து கொண்டு வெளியில் வந்தாள். அப்பொழுதுதான் புரண்டு படுத்த சித்தார்த்தின் தூக்கம் கலைந்தது. அனன்யாவை பார்த்தவுடன் அவசரமாக எழுந்து கீழே இறங்கி அவளுக்கு அருகில் வந்தவன் தன்னுடைய வாட்சில் டைம் பார்த்துவிட்டு, ஐயோ டைம் ஆயிடுச்சா? நீ எப்ப வந்த? நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று விசாரித்தான். அனன்யா அவனுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அந்த இடத்தில் நிற்கவும் இல்லை. அந்த ரூமில் இருந்து அவசரமாக வெளியேற போனாள். உடனே சித்தார்த் அவசரமாக அவளுடைய கைகளை பிடித்துக் கொண்டு, அனன்யா ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு ப்ளீஸ் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே, நீங்க சொன்ன மாதிரி டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணி என்னோட சீன் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன். இனிமே நீங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான மத்த வேலைகளை ஆரம்பிக்கலாம். நீங்க சொன்னதை நான் கரெக்டா செஞ்சுட்டேன். இதுக்கு மேல நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவும் இல்ல என்று கூறிய அனன்யா தன் முன்னால் நீட்டியிருந்த அவனுடைய கையை பிடித்து வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு சரணின் ரூமுக்கு விரைந்தாள். உண்மையில் நேற்று தனக்கும் அனன்யாவுக்கும் நடந்த சண்டையவே மறந்து போன சித்தார்த் அவளிடமிருந்து இப்படி ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்க்கவில்லை. அவன் அப்படியே திகைத்து போய் நின்று விட்டான். அதே நேரம் செண்பகத்தின் மடியில் படுத்திருந்த சரண் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். செண்பகம் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு அருகில் சென்ற அனன்யா அவர் தோள் மீது கையை வைக்கவும் உடனே அவர் திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்த்தார். என்ன செண்பகம்மா, சரணையே மடியிலே வச்சிருக்கீங்க, இன்னும் அவனுக்கு உடம்பு சரியாகலையா என்று அவள் பதட்டத்துடன் கேட்க, இல்லம்மா உடம்பு இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனா பெட்ல படுக்க வச்சா தூங்க மாட்டேங்கிறான், மடியில தான் நல்லா தூங்குறான் என்று செண்பகம் சொல்லவும் உடனே குழந்தையின் நெற்றி, உடல், வயிறு என்று அனன்யா தொட்டு பார்த்தாள். இப்பொழுது காய்ச்சல் எதுவும் இல்லை. சரிம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன் என்று அனன்யா சொல்லவும், இல்லம்மா நீங்க நேத்துல இருந்து ஷூட்டிங்ல பிஸியா இருந்தீங்க, போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கம்மா, அது வரைக்கும் நானே பாத்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று செண்பகம் கூறினார். இல்லம்மா, நைட்டு முழுக்க நீங்களும் தான் குழந்தைய பாத்துக்கிட்டதுல தூங்கி இருக்கவே மாட்டீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிய அனன்யா செண்பகத்தின் மடியில் இருந்த சரணை தூக்கி தன்னுடைய மடியில் படுக்க வைத்துக் கொண்டாள். செண்பகத்தின் மடியில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்த சரண் திடீரென்று அனன்யா தூக்கவும் லேசாக சினுங்கினான். பிறகு மீண்டும் அனன்யாவின் டாப்ஸை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு தூங்கினான். அனன்யா கூறியதை கேட்ட செண்பகம், இல்லம்மா நைட்டு முழுக்க நான் பாத்துக்கல, சித்தார்த் தம்பி தான் குழந்தைய பக்கத்திலேயே இருந்து பாத்துக்குச்சு. நேத்தி நைட்டு ஒரு 5 நிமிஷம் கூட சித்தார்த் தம்பி தூங்கல, குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு உட்காந்தே இருந்துச்சுமா. இப்பதான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பினேன். அதோட நீங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் ஆபீஸ் போன சித்தார்த் தம்பி
உடனே திரும்பி வந்துடுச்சு. அதுக்குள்ளார குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை கூடவே இருந்து பாத்துக்குச்சுமா. சித்தார்த் தம்பி ட்ரெஸ்லயே குழந்தை 2 தடவை வாமிட் பண்ணிட்டான். தம்பி தான் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம குழந்தைய கிளீன் பண்ணி விட்டது. ஒரு நிமிஷம் கூட குழந்தைய விட்டு நகரவே இல்ல. எப்பவும் கால்ல சக்கரம் கட்டின மாதிரி பிசினஸ் கம்பெனின்னு ஓடிட்டு இருக்கிற சித்தார்த் தம்பி குழந்தைய விட்டு ஒரு நிமிஷம் கூட நகரவே இல்லமா என்று கூறிய செண்பகம், சரிம்மா, நான் போய் குழந்தைக்கு பால் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். செண்பகம் கூறிய அனைத்தையும் கேட்ட அனன்யாவுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. உடல்நிலை சரியில்லாத குழந்தையை பார்த்து கொள்வதற்காகத்தான் ஷூட்டிங் போகவில்லை என்று தான் சொல்வதை கேட்காமல் தன்னை பிடிவாதமாக ஷூட்டிங்கிற்கு செல்ல வேண்டும் என்று சித்தார்த் சொல்வதை கேட்டவள் குடும்பத்தை விட அவனுக்கு தன்னுடைய வேலைதான் முக்கியம் என்று நினைத்து அவன் மீது பயங்கர கோபத்தில் இருந்தாள். அத்துடன் தன் குழந்தையை அருகிலிருந்து கவனித்துக் கொள்ள முடியவில்லை என்று அவளுக்கு குற்ற உணர்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் இப்பொழுது செண்பகம் சொல்வதை கேட்டவுடன் அவளுக்கு அவன் மீது இருந்த கோபம் கொஞ்சம் குறைந்தது. ஆனாலும் அவனை மன்னிக்க அவள் தயாராக இல்லை. அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தவள் அப்படியே தன்னை அறியாமல் கண்களை மூடி உட்கார்ந்தவாறே தூங்க ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் அங்கே வந்த சித்தார்த் அனன்யா குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டே தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தவன் அவளுக்கு அருகில் வந்து அவளுடைய தூக்கம் கலையாமல் மடியிலிருந்த குழந்தையை தூக்கி செண்பகம் கொண்டு வந்து கொடுத்த பாலை குழந்தைக்கு குடிக்க வைத்தான். பாலை குடித்த குழந்தை மீண்டும் தூங்க ஆரம்பித்தது. குழந்தையை மெதுவாக பெட்டில் படுக்க வைக்கவும் அவன் சினுங்க ஆரம்பித்து விட்டான். மெதுவாக அவனை தட்டி வைத்து தூங்க வைத்த சித்தார்த் பிறகு உட்கார்ந்தவாறே தூங்கிக் கொண்டிருந்த அனன்யாவை அவளுடைய தூக்கம் கலையாமல் அப்படியே மெதுவாக தூக்கி கொண்டு சென்று பெட்டில் படுக்க வைத்து அவள் மீது ஒரு பெட்ஷீட்டை போர்த்தி விட்டான். முதல் நாள் காலையிலிருந்து ரெஸ்டே எடுக்காமல் ஷூட்டிங்கில் இருந்ததில் அனன்யா மிகவும் சோர்ந்து போயிருந்தாள். அதனால் இப்பொழுது சித்தார்த் வந்து தன்னை தூக்கி சென்று பெட்டில் படுக்க வைத்தது எதுவும் அவளுக்கு தெரியவில்லை. விடியற் காலையில் வந்த படுத்த அனன்யாவுக்கு விடிந்தது கூட தெரியவில்லை. மதியம்தான் அவளுக்கு விழிப்பு வந்தது. மெதுவாக புரண்டு படுத்தவளுக்கு அப்பொழுதுதான் தன்னுடைய மடியில் குழந்தை தூங்கிக் கொண்டு இருந்தது ஞாபகம் வந்தது. உடனே அடித்து பிடித்துக் கொண்டு அவள் கண் விழித்து பார்க்க தான் பெட்டில் படுத்து இருப்பதை உணர்ந்தாள். உடனே அருகில் பார்க்கவும் குழந்தை அங்கே இல்லை. உடனே அவசர அவசரமாக பெட்டிலிருந்து இறங்கி கீழே இறங்கி வந்தாள். அங்கு விளையாட்டு சாமான்களை வைத்துக் கொண்டு செண்பகம் குழந்தைக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தார். அனன்யாவை பார்த்தவுடன், அனன்யாமா, இப்பதான் எழுந்தீங்களா? சாப்பிடுறீங்களாமா என்று அவர் அன்புடன் கேட்க அதற்குள் விளையாடிக் கொண்டிருந்த சரண் அனன்யாவை பார்த்து விட்டான். உடனே அவன் வேகமாக தவழ்ந்து வந்து அவளுடைய காலை கட்டி கொண்டான். அவனை தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்ட அனன்யா அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்து, அம்மாவை மிஸ் பண்ணினீங்களா தங்கம் என்று கொஞ்சவும் அப்பா அப்பா என்று அவன் வெளியில் கையை காட்டினான். இந்த வாண்டு கூட அப்பா புராணம் பாடுதே என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்ட அனன்யா, செண்பகம்மா, சரண் சாப்பிட்டானா? மருந்தெல்லாம் கொடுத்தீங்களா என்று கேட்டாள். காலையில சித்தார்த் தம்பி குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், தூங்கட்டும்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு கிளம்பி போயிருக்கு. நீங்க டைனிங் டேபிள்ல உட்காருங்கம்மா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று செண்பகம் சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்றார். செண்பகம் சித்தார்த்தை பற்றி சொல்ல சொல்ல அவன் மீதிருந்த கோபம் அனன்யாவுக்கு குறைந்தாலும் கூட அவன் சொன்ன வார்த்தைகளை அவளால் மறக்க முடியவில்லை. சாப்பிட்டு விட்டு வந்தவள் அன்று முழுக்க வேறு எதுவும் செய்யவில்லை. வெளியிலும் எங்கும் செல்லவில்லை. சரண் கூடவே இருந்து அவனுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டு இருந்தாள். மாலை ஸ்கூல் முடித்து மித்ரன் வரவும் அவனும் அவர்களுடன் சேர்ந்து உற்சாகமாக விளையாட ஆரம்பித்தான். அடுத்து வந்த நாட்களில் சித்தார்த் இருக்கும் பொழுது முடிந்தவரை தன்னுடைய ரூமுக்கு செல்லாமல் குழந்தைகளுடனே தன்னுடைய நேரத்தை செலவிட்டாள். சித்தார்த்தும் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று காலையிலேயே எழுந்து கம்பெனிக்கு செல்பவன் இரவு நீண்ட நேரம் கழித்துதான் வீட்டிற்கு வந்தான். அடுத்து 4 நாட்களில் என் உயிரை திரைப்படம் ரிலீஸ் ஆக போவதாக அறிவிப்பு வெளியாகியது. ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் டப்பிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒர்க், ப்ரமோஷன் என்று சித்தார்த், கார்த்திக் மற்றும் என் உயிரை திரைப்பட குழுவினருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருந்தது. அதே நேரம் வீட்டில் சித்தார்த் மற்றும் அனன்யா இருவருக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கும் பனிப்போர் இன்னும் முடிவுக்கு வராமல் தொடர்ந்தது. வேலையில் பிஸியாக இருந்தாலும் கூட கடந்த 2 நாட்களில் சித்தார்த் அனன்யாவிடம் வந்து பேச முயற்சி செய்தான். ஆனால் அனன்யா அவனிடம் முகம் கொடுத்து பேச மறுத்துவிட்டாள். சித்தார்த்திடம் பேசாமல் இருப்பது அவளுக்குமே மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் இதுவரை அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளை
பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறார்கள். அப்பொழுது கூட அவர்கள் இப்படி பேசிக்கொள்ளாமல் இருந்தது கிடையாது. இந்த முறை வெற்றிகரமாக 2வது நாளாக அவர்கள் பனிப்போர் தொடர்ந்து கொண்டு இருந்தது. இருவரும் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் கூட ஒரு விஷயத்தில் இருவருமே கவனமாக இருந்தார்கள். அதாவது இந்த விஷயம் குழந்தைகளுக்கோ அல்லது செண்பகத்திற்கோ கூட தெரியாமல் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். என் உயிரே திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அதே தேதியில் பிரபலமான நடிகர்கள் நடித்த 3 படங்கள் ரிலீஸ் ஆக போவதாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவர தொடங்கியது. அந்த திரைப்படங்களில் கதைக்களமும் நன்றாக இருந்தது. அதில் நடித்திருக்கும் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் பிரபலமானவராக இருந்தார்கள். இந்த விஷயம் என் உயிரே திரைப்படத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. அதன் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதல் திரைப்படம் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த ஒரு சூப்பர் ஹிட் படமாக இருந்தது. அந்த படம் கண்டிப்பாக பிலிம்பேர் அவார்டுக்கு பரிந்துரைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதன் விற்பனை பல கோடிகளை தாண்டும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்தது. அதற்கடுத்ததாக ஒரு காமெடி திரைப்படம். அது ஒரு திரைக்கதை எழுத்தாளரின் புதிய படைப்பாக இருந்தது. இது மற்ற 2 திரைப்படங்களைப் போல ஆக்ஷன் ரொமான்ஸ் இல்லை என்றாலும் இதுவும் அனைவரையும் கவரும் என்ற நம்பிக்கை இருந்தது. இது இரண்டையும் தவிர ஒரு காதல் திரைப்படமும் அறிவிக்கப்பட்டது. இந்த 3 திரைப்படங்களும் அனைவரின் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. பாக்ஸ் ஆபீஸ் கணிப்பின்படி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கும் மற்ற படங்களுடன் ஒப்பிடுகையில் முதலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட என் உயிரே திரைப்படத்தின் மீதிருந்த ஆர்வம் தற்பொழுது குறைந்துவிட்டதாக கணித்து இருந்தது. இதற்கு காரணம் அந்த படத்தில் ஹீரோயினாக அனன்யா இருப்பதுதான். அனன்யா சித்தார்த்திற்கு நடுவில் இருக்கும் இந்த ஊடல் எப்பொழுது சரியாக போகிறது? என் உயிரே திரைப்படம் வெற்றி பெறுமா? மேலும் எபிசோட் 573 பாக்ஸ் ஆபீஸ் கணிப்பின்படி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கும் மற்ற படங்களுடன் ஒப்பிடுகையில் முதலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட என் உயிரே திரைப்படத்தின் மீதிருந்த ஆர்வம் தற்பொழுது குறைந்துவிட்டதாக கணித்து இருந்தது. இதற்கு காரணம் அந்த படத்தில் ஹீரோயினாக அனன்யா இருப்பதுதான். என் உயிரே திரைப்படத்தை வசூல் சாதனை புரிந்த உயிரில் கலந்த உறவே திரைப்படத்தை டைரக்ட் செய்த கார்த்திக் டைரக்ட் செய்திருக்கிறான். இன்றைய இளம் தலைமுறையினரின் மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் விஷ்ணு ஹீரோவாக நடித்திருக்கிறான் போன்ற பிளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய என்றாலும் அந்த படத்தின் ஹீரோயின் அனன்யா என்பதால் அந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மற்றும் மக்களிடையே குறைந்து போனது. இந்த செய்தி விஷ்ணுவின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. சித்தார்த் தற்பொழுது நெருப்புடன் விளையாடிக் கொண்டு இருப்பதாகவும் அந்த நெருப்பே அவரை அழிக்கப் போவதாகவும் அவருடன் சேர்ந்து அவர் விஷ்ணுவை எதற்காக இழுத்து செல்கிறார் என்றும் ரசிகர்கள் கூறினார்கள். அவர் அழிவு பாதைக்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் அவருடன் எப்படி தங்களுடைய கனவு நாயகன் விஷ்ணுவையும் இழுத்து கொண்டு செல்லலாம். இது டிக்கெட் விற்பனை மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. விஷ்ணுவின் வாழ்க்கையையும் இதில் அடங்கியிருக்கிறது என்பதால் ரசிகர்கள் அனைவரும் கொதித்து எழுந்தார்கள். ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி உடனே ஹீரோயினை மாத்தணும். அப்படி இல்லனா என் உயிரே படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது. இந்த படம் வெளிவந்தா என்னோட கனவு நாயகன் விஷ்ணுவோட வாழ்க்கை வீணாயிடும். அவருடைய இத்தனை நாள் கெரியர் இதனால ஸ்பாயில் ஆடும். அவருடைய திறமை அனன்யாவால நாசமாகறத எங்களால பார்க்க முடியாது. இந்த படத்தை சிவானிய வச்சு அழகா எந்த பிரச்சனையும் இல்லாம எடுத்திருக்கலாம். ஏதோ பிரச்சனைய நடுவுல இவங்களே கிரியேட் பண்ணி வேணும்னே சிவானியை இந்த படத்துல இருந்து தூக்கிட்டாங்க. எனக்கு என்னவோ அனன்யாவை இந்த படத்துல நடிக்க வைக்கதான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னு தோணுது. ஒண்ணு இந்த படத்துல இருந்து அனன்யாவை மாத்திட்டு திரும்பவும் சிவானிய வச்சு இந்த ஷூட்டிங்க கண்டினியூ பண்ணணும். அப்படி இல்லனா வேற யாராவது ஒரு நடிகையை வச்சு இந்த படத்தை திரும்பவும் எடுக்கணும். அனன்யா கண்டிப்பா நடிக்க கூடாது. இந்த படத்துல அனன்யா நடிக்க கூடாது. சிவானியோட ரசிகர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு நாங்க போராடுவோம். சினிமா ரசிகர்கள் பெரும்பாலும் அனன்யாவை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுத்தார்கள். ஏற்கனவே சித்தார்த்திற்கும் அவளுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதற்கிடையில் சோசியல் மீடியாவில் வந்த இந்த கமெண்ட்ஸை பார்த்த அனன்யா மிகவும் சோர்ந்து போனாள். சரணுக்கு இப்பொழுது உடல்நிலை சரியாகிவிட்டது. தனக்கு தானே டப்பிங் பேசுவதாக அனன்யா ஏற்கனவே சொல்லி இருந்தாள். அதனால் இன்று அவள் ஸ்டுடியோவுக்கு சென்றிருந்தாள். அப்பொழுது தயாரிப்பு குழுவை சேர்ந்தவர்கள் அனன்யாவிற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அவளிடம், இதெல்லாம் நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அனன்யா மேடம், நீங்க எப்படி நடிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இந்த படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா இவங்க இப்படி பேசுறதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இவங்க பேசுறதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேணாம். நாங்க கூட முதல்ல நீங்க நடிக்க மாட்டீங்கன்னு உங்களை பத்தி கேவலமா பேசணும். ஆனா உங்களோட நடிப்பை பார்த்துட்டு இப்போ எங்களோட மனச நாங்க மாத்திக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ரசிகர்களும் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க, உங்களை பாராட்டுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மேடம் என்று ஆறுதல் கூறினார்கள். அப்பொழுது விஷ்ணு அவளுக்கு அருகில் வந்து, அனன்யா, நான் வேணா ரசிகர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் தெளிவா விளக்கி சொல்லிடவா என்று கேட்டான். இல்ல விஷ்ணு, தேவையில்ல. படம் ரிலீஸ் ஆனா எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வரும். அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம
என்று அவள் வேறு ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். சித்தார்த் சார் இருக்காரு, அவர் பாத்துப்பாரு என்று அவளுடைய வார்த்தையை விஷ்ணு நிறைவு செய்தான். விஷ்ணு கூறியதை கேட்டவுடன் அனன்யா புன்னகையுடன் அவனை பார்த்தாள். ஆனாலும் அனன்யா, சில விஷயங்களை இப்பவே நீ கிளியர் பண்ணணும். அப்படி இல்லனா உனக்கான வாய்ப்பை இழக்க வேண்டியிருக்கும் என்று விஷ்ணு கூறினான். எனக்கு புரியுது விஷ்ணு என்று மெதுவாக தலையை ஆட்டினாள். எந்த நேரத்துல உனக்கு என்னோட ஹெல்ப் வேணும்னாலும் உடனே கால் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். இப்போ இந்த விஷயம் வெளியில வந்ததால கண்டிப்பா ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் நம்ம சித்தார்த் சார் கிளியர் பண்ணுவாரு. நீ கவலைப்படாத. ஆனா ஒண்ணு, உனக்கு இந்த சினிமா ஃபீல்ட்ல நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு உன்னை தேடி நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது என்று விஷ்ணு சொல்லவும், காமெடி பண்ணாதீங்க விஷ்ணு, எல்லாரும் என்ன ட்ரீம் கேர்ள்னு சொல்லி தலையில வச்சு கொண்டாட. நான் ஒன்னும் காலேஜ் படிக்கிற பொண்ணு இல்ல, 2 குழந்தைகளுக்கு அம்மா. திடீர்னு சிவானி இந்த படத்துல இருந்து விலகினதுனால சொன்ன டேட்டுக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருந்ததால வேற வழி இல்லாம நான் நடிக்க வந்தேன். நீங்க என்னடானா என்ன தேடி நிறைய சான்ஸ் வர போகுதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொல்லி அனன்யா சிரித்தாள். நான் ஒன்னும் காமெடி பண்ணல அனன்யா, சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். ட்ரீம் கேர்ளுக்கு மட்டும்தான் இந்த சினிமா உலகம் வாய்ப்பு கொடுக்கும், மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதா என்ன? எத்தனையோ ஃபீமேல் ஆக்டர்ஸ் வயசான பிறகும் சாகுற வரைக்கும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உனக்கேத்த ரோல் உன்னை தேடி வரும். நீ இந்த என்டர்டெயின்மெண்ட் துறையில பெரிய அளவுல சாதிக்க போறேன்னு ஏன் மனசுக்குள்ள தோணுது. நீ தொடர்ந்து நடிக்கணும்னு இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பேர் உன்கிட்ட கோரிக்கையா வைக்க போறாங்க பாரு என்று விஷ்ணு கூறினான். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருப்பது அனைத்தையும் இவர்களுக்கு பின்னால் இருந்த சித்தார்த் கேட்டுக்கொண்டு இருந்தான். அவன் விஷ்ணுவின் அருகில் வந்து, நீங்க சொல்றது சரிதான் விஷ்ணு, நீங்களும் பிரஸ் மீட்ல கலந்துக்கணும் என்று கூறினான். அதை கேட்ட விஷ்ணு அவர்கள் இருவரையும் பார்த்து, நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். உங்க கூடவே நான் இருப்பேன் என்று மென்மையான குரலில் ஆறுதலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இப்பொழுது அந்த இடத்தில் அனன்யாவும் சித்தார்த்தும் மட்டும்தான் இருந்தார்கள். சித்தார்த்தின் கண்கள் அனன்யாவின் கண்களை உற்று பார்த்து கொண்டிருந்தது. அந்த பார்வையின் வீரியத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் தலையை குனிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்ப போனாள். ஆனால் சித்தார்த் விடவில்லை. அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டவன், அனன்யா ப்ளீஸ், இன்னையோட நம்ம 2 பேரும் பேசி 3 நாள் ஆகுது. இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசியே ஆகணும் என்று கூறினான். தலையை குனிந்து கொண்டிருந்த அனன்யா நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்கவே இல்லை. அதுதான் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டீங்களே, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன பேசாத நினைச்சு இந்த 3 நாளும் நானும் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் என்று அவனை குத்தி காட்டுவது போல கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் திகைத்து போன சித்தார்த், அனன்யா நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. நீ இவ்ளோ ஹர்ட் ஆகுற அளவுக்கு அப்படி நான் என்ன வார்த்தையை யூஸ் பண்ண என்று குழப்பமாக கேட்கவும், என்னது நீங்க என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவும் அடிக்கிறவங்களுக்கு வலிக்காது, அடி வாங்குறவங்களுக்கு தான் ரொம்ப வலிக்கும் என்று கூறிய அனன்யா அவனிடமிருந்து தன்னுடைய கையை விடுவித்துக் கொண்டாள். அன்னைக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணினதுக்கு அப்புறம் நீ திடீர்னு ஷூட்டிங் போக மாட்டேன்னு சொன்னதால அந்த கோவத்துல ஏதோ ஒரு சில வார்த்தைகளை நான் அதிகமா பேசியிருக்கலாம். அதை நீ இப்படி மனசுல வச்சுக்கிட்டு இத்தனை நாளா பேசாம என்ன அவாய்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சே பாக்கல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறது சகஜம்தான். ஆனா அது 2 நாளைக்கு மேல போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனசு விட்டு பேசுறதால தீராத பிரச்சனையே கிடையாது. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க எல்லாரும் இருக்காங்க, பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்க்கு போகலாம் ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்லிடாத அனன்யா என்று சித்தார்த் கெஞ்சும் குரலில் கூறினான். அப்பொழுதுதான் அனன்யா நிமிர்ந்து அவனுடைய முகத்தை பார்த்தாள். அவன் கண்களில் தெரிந்த வலியையும் வேதனையையும் பார்த்த அவளுக்கு அவனுடைய பேச்சை மீற முடியவில்லை. அத்துடன் எப்பொழுதும் சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் சித்தார்த் மற்றும் அனன்யா தம்பதியினர் இப்பொழுது மிகவும் சீரியஸாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவர்களுக்குள் ஏதோ பிரச்சனையோ என்று அந்த ஸ்டுடியோவில் இருந்த அனைவரும் ஆர்வத்துடன் இவர்களை கவனிக்க ஆரம்பித்தார்கள். வேறு வழி இல்லாமல் அனன்யா அவனுடன் சேர்ந்து அந்த ஸ்டுடியோவில் இருந்து வெளியில் வந்தாள். அவர்கள் இருவரும் அருகில் இருந்த காஃபி ஷாப்புக்கு சென்றார்கள். யாருடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது என்பதால் அங்கிருந்த ஃபேமிலி ரூமுக்கு அனன்யாவை அவன் அழைத்துக் கொண்டு சென்றான். உள்ளே சென்றவுடன் பேரர் வந்து அவர்களிடம் ஆர்டர் கேட்க, 2 ஆப்பிள் ஜூஸ் என்று அவளுக்கும் சேர்த்து அவனே ஆர்டர் செய்தான். பேரர் அங்கிருந்து சென்றவுடன், அனன்யா ப்ளீஸ், நீ இப்படி பேசாம முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்காத. 3 நாளா நாம வீட்டுக்கு தெரியாம சமாளிச்சிட்டோம். இதுக்கு மேல முடியாது. மித்ரனுக்கு ஏற்கனவே நம்ம மேல டவுட் வந்துருச்சு. அம்மா ஏன் ரொம்ப டல்லா இருக்காங்கன்னு என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம குழந்தைங்க முன்னாடி எப்பவுமே அதை காட்டக்கூடாதுன்னு உனக்கே நல்லா தெரியும் என்று சித்தார்த் சொல்லவும், அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் தலையாட்டிட்டு பொம்மை மாதிரி அதை கேட்டுக்கணும். இப்ப கூட பாருங்க, எனக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்கவே இல்ல. நீங்க பாட்டுக்கு பேரர் கிட்ட ஆப்பிள் ஜூஸ்னு ஆர்டர் பண்றீங்க. எனக்குன்னு எந்த விருப்பம் வெறுப்பும் இருக்க கூடாது, அப்படிதானே
என்று அனன்யா குதர்க்கமாக கேட்க, அதை கேட்டவுடன் சித்தார்த்திற்கு சுல்லென்று கோபம் வந்துவிட்டது. கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன், என்ன அனன்யா நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படிப்பட்டவன் இல்லன்னு உனக்கே நல்லா தெரியும். சரி விடு, நீ ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கேன்னு நினைக்கிற. எனக்கு உன்ன மாதிரி குத்தி காட்டி பேசுறது, சுத்தி வளைச்சி பேசுறதெல்லாம் தெரியாது. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு. அன்னைக்கு நான் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணி இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா அது என்னன்னு எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. தயவு செஞ்சு அதையே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காம நான் என்ன சொன்னேன்னு நீயே சொல்லிடு என்று கூறினான். அவனை பார்த்து கோபமாக முறைத்த அனன்யா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீங்க வேணாம்னு சொல்லியும் நான் தான் பிடிவாதமா வேலைக்கு போகணும்னு சொல்லி போய்கிட்டு இருந்தேன். அதனால நமக்குள்ள அடிக்கடி சண்டை பிரச்சனைகள் வந்தது. அதுக்கப்புறம் தேவையில்லாம என்னால பிரச்சனை வர வேணாம்னு நான் வேலைக்கு போகாம வீட்டுலதான் இருந்தேன். சரண் பிறந்த பிறகும் 3 மாசம் வரைக்கும் நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கவே இல்ல. நீங்க தான் என்ன கம்பல் பண்ணி ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியோட சிஇஓவா நான் இருக்கணும்னு சொன்னீங்க. இது உண்மையா இல்லையா என்று கேட்கவும், ஆமா, நான் தான் உங்ககிட்ட அந்த கம்பெனி சிஇஓ பதவிய நீ தான் ஏத்துக்கணும்னு சொன்ன. இப்ப என்ன அதுக்கு என்று சித்தார்த் குழப்பமாக கேட்டான். அதே மாதிரி இந்த படத்துல இருந்து சிவானி பாதியில விலகின உடனே நீதான் நடிக்கணும்னு நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. அப்ப கூட நான் குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லும் போது, குழந்தைக்காக கம்பெனிலயும் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணும் கொடுத்தீங்க. செண்பக அம்மாவையும் சரணியும் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்க ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு குழந்தையும் கவனிச்சுக்கிட்டேன். இப்படி இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து நான் என்னோட ஒர்க்கையும் பாத்துக்கிட்டு குழந்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏதோ ஒரு சில நாள் அவுட்டோர் ஷூட்டிங் இருக்கும் போது சரண வீட்டுல விட்டுட்டு போயிருக்கேன். மத்தபடி நான் ஒரு நல்ல அம்மாவா தானே இவ்வளவு நாள் இருந்திருக்கேன். ஆனா நீங்க பேசுனதுல கேட்டதுல இருந்து நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லையோன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு என்று கூறிய அனன்யாவின் கண்கள் கலங்கியது. அனன்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிவதை பார்த்தவுடன் அதிர்ந்து போன சித்தார்த், ஐயோ அனன்யா, இப்ப என்ன நடந்துடுச்சுன்னு நீ இப்படி கண் கலங்குற என்று கேட்கவும், பேசுறதெல்லாம் பேசிட்டு ஏன் ஃபீல் பண்றேன்னு வேற நீங்க கேக்குறீங்களா? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? சரணுக்கு உடம்பு சரியில்லை, என்னால ஷூட்டிங் போக முடியாதுன்னு நான் சொன்னதை கேட்ட உடனே கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம நீதான் இவ்வளவு நாளா சரண பாத்துக்கிட்டியா, நாங்க பாத்துக்கலையான்னு கோவமா கேட்டீங்க. அந்த வார்த்தை கத்தியே இல்லாம என் இதயத்தை குத்தி கிழிச்ச மாதிரி இருந்துச்சு தெரியுமா என்று அனன்யா கண்களிலிருந்து கண்ணீர் வழிய கூறினாள். அவள் அழுவதை பார்த்தவுடன் சித்தார்த்தால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அனன்யா பிளீஸ் அழாத என்று சொன்னவன் அங்கிருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவளுடைய கண்களை துடைத்து விட்டவன் அவள் தலையை தன் தோள் மீது சாய்த்து கொண்டு, சாரி அனன்யா, நான் வேணும்னே அந்த வார்த்தைய சொல்லல. ரசிகர்கள் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பிரச்சனையும் இல்லாம எப்படியாவது இந்த ஷூட்டிங்க முடிக்கணும்னு தான் நான் அப்படி பேசினேன். மத்தபடி உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் எப்பவுமே நினைச்சது கிடையாது. அம்மா மட்டும் தான் குழந்தைகளை பாத்துக்கணும்னு இல்ல, அப்பாவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அதனால்தான் உன்னை அனுப்பி வச்சுட்டு நான் வீட்டுல இருந்து சரணை பாத்துக்கிட்டேன் என்று சொல்லி அவளை சமாதானம் செய்தான். நீங்க ஒரு பொறுப்பான அப்பாவா தான் இருக்கீங்க, நான் அதை குறையே சொல்லலையே. நான் என்னவோ குழந்தைகள் மேல பொறுப்பே இல்லாத மாதிரி நீங்க பேசுனதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. முன்னாடி உங்க அம்மா தான் என்ன இப்படி பேசி அழ வைப்பாங்க, இப்ப அவங்க இல்லாத குறைய நீங்க தீர்த்து வச்சிட்டு இருக்கீங்க என்று சொல்லி மூக்கை உறிஞ்சிய அனன்யா மீண்டும் இன்னொரு அழுகைக்கு பிள்ளையார் சுழி போட ஆரம்பித்தாள். சித்தார்த் எப்படி அனன்யாவை சமாதானம் செய்ய போகிறான்? இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதிர்கொள்ளும் என் உயிரை திரைப்படம் வெற்றி பெறுமா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளு. எபிசோட் 574. நீங்க ஒரு பொறுப்பான அப்பாவா தான் இருக்கீங்க, நான் அதை குறையே சொல்லலையே. நான் என்னவோ குழந்தைகள் மேல பொறுப்பே இல்லாத மாதிரி நீங்க பேசுனதான் என்னால தாங்கிக்கவே முடியல. முன்னாடி உங்க அம்மா தான் என்ன இப்படி பேசி அழ வைப்பாங்க, இப்போ அவங்க இல்லாத குறைய நீங்க தீர்த்து வச்சிட்டு இருக்கீங்க என்று சொல்லி மூக்கை உறிஞ்சிய அனன்யா மீண்டும் இன்னொரு அழுகைக்கு பிள்ளையார் சுழி போட ஆரம்பித்தாள். அடடா, இந்த பொண்டாட்டிகளுக்கு ஞாபக சக்திய கடவுள் ரொம்ப அதிகமா கொடுத்துட்டாரு. எப்பவோ நடந்த விஷயங்களை கூட இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த பெண்களுக்கு தன்னோட மாமியார பத்தி குறை சொல்லணும்னா ஹார்லிக்ஸ் குடிச்சா மாதிரி தனியா எனர்ஜியே வந்துடும் போல இருக்கு. இவளை இப்ப எப்படி சமாளிக்கிறது என்று யோசித்த சித்தார்த், அனன்யா, இந்த உலகத்துல உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லையே, அதே மாதிரி உனக்கும் என்ன விட்டா யாரும் இல்ல. இப்படி நடந்ததை பேசி நாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம குழந்தைகள் தான் கஷ்டப்படுவாங்க. நாம தானே அவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும் என்று சித்தார்த் சொல்லவும், அப்படின்னா என்ன சண்டைக்காரின்னு சொல்றீங்களா? எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான், பொண்ணுங்க தான் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லுவீங்க என்று ஆரம்பித்த அனன்யா தொடர்ந்து படபடவென்று பேசிக்கொண்டே போனாள். இவளை இப்படியே விட்டால் இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது என்று சித்தார்த்திற்கு புரிந்துவிட்டது.
உடனே அவளுக்கு அருகில் இன்னும் நெருக்கமாக நெருங்கி அமர்ந்தவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளுடைய 2 கன்னங்களையும் தன்னுடைய கைகளில் ஏந்தியவன் அவள் முகத்துக்கு அருகில் நெருங்கி ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்த அவளுடைய உதடுகளை கவ்வி முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். சித்தார்த் இப்படி அதிரடியாக நடந்து கொள்வான் என்று அனன்யா எதிர்பார்க்கவில்லை. விடுங்க விடுங்க சித்தார்த் என்று அவனை பிடித்து தள்ளிவிட முயற்சி செய்தாள். ஆனால் அவன் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு இருந்ததால் அவளால் அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. முதலில் எதிர்த்தவள் போக போக அந்த முத்தத்தை அனுபவிக்க தொடங்கினாள். அவர்கள் ஆர்டர் செய்த ஜூஸை எடுத்துக்கொண்டு வந்த பேரர் அவர்கள் இருவரும் முத்தம் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு உடனே 2 அடி பின்வாங்கியவன் அவர்களை தொந்தரவு செய்ய மனம் இல்லாமல் சிறிது நேரம் அப்படியே நின்றான். சிறிது நேரத்தில் அனன்யாவுக்கு மூச்சு திணறவும் மெதுவாக அவளை விடுவித்தான். உடனே அவள், சீ, நீங்க ரொம்ப மோசம், இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல நடந்துக்கிறதா என்று கோபப்படுவது போல நடித்தாள். உன்னை எப்படி ஆஃப் பண்றதுன்னு எனக்கு தெரியல என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே உள்ளே வந்த பேரர் ஆப்பிள் ஜூஸை வைத்துவிட்டு, வேற ஏதாவது வேணுமா சார் என்று கேட்கவும், ஏற்கனவே இவகிட்ட கேட்காம ஆப்பிள் ஜூஸை ஆர்டர் பண்ணினதுக்கு என்ன ஒரு வழி பண்ணிட்டா என்று நினைத்து கொண்ட சித்தார்த், அனன்யா இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். அவன் எந்த அர்த்தத்தில் கேட்கிறான் என்று அனன்யாவுக்கு புரிந்தது. உடனே அவள், இல்ல இதுவே போதும் என்று வெட்கத்துடன் கூறினாள். அந்த பேரர் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அமைதியாக அங்கிருந்து வெளியேறினான். இப்பொழுது அனன்யாவுக்கு அவன் மீதிருந்த கோபம் சுத்தமாக குறைந்து விட்டது. இப்பொழுது சோசியல் மீடியாவில் தன்னை மட்டும் கிடையாது சித்தார்த்தையும் திட்டி வந்திருந்த கமெண்ட்ஸ் பற்றி யோசித்தவளின் முகம் சோகமாக மாறியது. என்னாச்சு அனன்யா, இன்னும் உனக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையிலையா என்று சித்தார்த் கேட்கவும், அதில்ல சித்தார்த், என் உயிரே படத்துல என்னால ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடுமோன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஆனா நீங்க அத பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியலையே என்று அனன்யா கூறியதை கேட்ட சித்தார்த், இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு என்று சாதாரணமாக கேட்டான். என்னை யார் என்ன சொன்னாலும் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்னால உங்களையும் சேர்த்து தப்பா பேசுறதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்னால இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அனன்யா கூறினாள். அனன்யா, நீ எதை நினைச்சும் டென்ஷன் ஆக வேண்டாம். உன்கிட்ட நல்ல நடிப்பு திறமை இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளியில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. கண்டிப்பா இந்த படம் எந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா ரிலீஸ் ஆகும். அதோட இந்த படத்துக்கு உனக்கு அவார்டும் பாராட்டும் கிடைக்கும் என்று சித்தார்த் நம்பிக்கையுடன் கூறினான். இந்த சினிமா துறையில் திறமை இல்லாமல் விடாமுயற்சியுடன் நடிப்பவர்கள் இருக்கிறார்கள். அதே போல திறமை இருந்தும் முயற்சி இல்லாமல் சோம்பேறியாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அனன்யாவை பொறுத்தவரை அவளிடம் திறமையும் இருக்கிறது, விடாமுயற்சியும் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக அவள் வெற்றி பெறுவாள் என்று சித்தார்த் நம்பினான். இந்த படத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மத்தபடி எனக்கு அவார்ட் கிடைக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கல என்று அனன்யா தன் மனதில் இருப்பதை அப்படியே கூறினாள். நீ அவார்டு வேணாம்னு சொன்னாலும் கண்டிப்பா உனக்கு அவார்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. உன் கூட நடிக்கவே மாட்டேன்னு சொன்ன விஷ்ணு இப்போ உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும் சொல்லு. உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லனாலும் எனக்கு மட்டும் இல்ல, என் உயிரை டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு என்று சித்தார்த் நம்பிக்கையுடன் கூறியவன் தன்னுடைய விரல்களால் அவளுடைய தலைமுடியை கோதிவிட்டான். பிறகு அவள் நெற்றியில் மெதுவாக ஒரு முத்தம் கொடுத்தான். கவலையாக இருக்கும் பொழுது ஆறுதலாக நெற்றியில் கொடுக்கும் முத்தத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்கும். அனன்யா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். சித்தார்த்தின் மீதான அவளுடைய காதல் வலிமையாகவும் ஆழமாகவும் இருந்தது. அதனால் அவன் கூறிய வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு புது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அனன்யாவை சுற்றிலும் இருப்பவர்கள் அவள் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக பொதுமக்களை பொறுத்தவரை அவளுக்கு நடிக்க வராது என்று அவள் மீது ஒரு அழுத்தமான முத்திரையை குத்தியிருந்தார்கள். என் உயிரே படத்தை ரிலீஸ் செய்ய கூடாது, அப்படியே மீறி ரிலீஸ் செய்தாலும் அதை நாங்கள் அனைவரும் புறக்கணிப்போம் என்று கூறி ஒரு குழுவினர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு அனன்யாவின் நடிப்பு திறமை மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஆனால் தயாரிப்பு குழுவினருக்கும் அனன்யாவை சுற்றி இருப்பவர்களுக்கும் அவருடைய நடிப்பு திறமையை பற்றி நன்றாக தெரியும். சித்தார்த்தும் அனன்யாவும் ஸ்டூடியோவில் இருந்து கிளம்பியவுடன் அந்த படத்தை எதிர்ப்பவர்கள் பற்றி அந்த படக்குழுவினர் பேசிக்கொண்டு இருந்தார்கள். இப்ப வேணும்னா எல்லாரும் ஆன்லைன்ல ரொம்ப மோசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அவங்க எல்லாரும் தங்களோட மூஞ்சிய எங்க கொண்டு வச்சுக்க போறாங்கன்னு தெரியல. ஆமா, நாம கூட முதல்ல அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த அனன்யாவுக்கு எதுவும் நடிக்க தெரியாது அப்படின்னு. ஆனா அவளோட நடிப்பு திறமைய பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளோட மனச மாத்திக்கிட்டோம். அதே மாதிரி இந்த மக்களும் கண்டிப்பா மனச மாத்திப்பாங்க. அதுக்கப்புறம் அனன்யாவை புகழ ஆரம்பிக்க போறாங்க. இதுக்கு முதல்ல அவங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும் இல்லையா? அவங்க பார்க்கவே மாட்டேன்னு புறக்கணிச்சா என்ன பண்றது? நம்ம சித்தார்த் சார் கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடுவாரு. கண்டிப்பா யாரும் இந்த படத்தை புறக்கணிக்க அவர் அலோ பண்ண மாட்டாரு என்று அனன்யாவின் நடிப்பு திறமையின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்த என் உயிரை திரைப்பட குழுவினர் பேசிக் கொண்டு இருந்தார்கள். அதே நேரம் நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்த லக்ஷ்மணனுக்கு அனன்யாவை பற்றி வந்து கொண்டிருக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சலீமின் தலைமையில் லக்ஷ்மணன் மற்றும் அகில் இருவரும் இணைந்திருந்த மூவர் கூட்டணியிலிருந்து சிவானி விஷயத்தில் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டு அகில் ஜெயிலுக்கு போன பிறகு லக்ஷ்மணன் எக்காரணம் கொண்டும் தான் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார். தான் வழக்கமாக பயன்படுத்தும் போனில் கூட அவர் சலீமுடன் பேசுவது கிடையாது. அவனுடன் பேச தனியாக ஒரு போன் நம்பர் வைத்து இருந்தார். இப்பொழுது அந்த போனை வைத்துக்கொண்டு சலீமின் காலுக்காக அவர் காத்து கொண்டு இருந்தார். அடுத்த சில நிமிடங்களில் அவர் ஆவலுடன் எதிர்பார்த்த சலீமிடமிருந்து கால் வந்தது. உடனே அவர் அட்டென்ட் செய்து ஹலோ சலீம் என்று சொல்லவும் மறுமுனையிலிருந்து சலீம், என்ன மிஸ்டர் லக்ஷ்மணன், என்னோட போன் கால்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் போறதுக்குள்ளாரையே கால் அட்டென்ட் பண்ணிட்டீங்க. என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்று கேட்கவும், ஆமா சலீம், இப்பதான் அனன்யாவை பத்தி வந்திருக்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லண்டன்ல இருந்துகிட்டு உன்னால இப்படி இங்க இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரிய கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று லக்ஷ்மணன் கூறினார். இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களை மாதிரி எனக்கும் சில விசுவாசிகள் இருக்காங்க. அவங்க நான் என்ன சொன்னாலும் அதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செய்வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அனன்யாவை பத்தியும் இந்த படத்தை பத்தியும் ஒரு பெரிய டைரக்டர் சோசியல் மீடியாவில லைவா வந்து பேச போறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த படத்தை சித்தார்த்தும் அனன்யாவும் ரிலீஸ் பண்ணி இதை ஓட்ட போறாங்கன்னு பார்க்கலாம் என்று சலீம் மிகவும் ஆணவத்துடன் கூறினான். வாவ், சூப்பர் சலீம், டைரக்டரே வந்து பேச போறாரா? அவ்வளவுதான், அனன்யாவோட கதை முடிஞ்சது. ஏற்கனவே அவளை பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு லைவ் வீடியோ வந்தா பார்த்த மத்தவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப நீ செய்ய போற வேலையால மக்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகுற தியேட்டர் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டாங்க. எனக்கு என்னவோ போற போக்க பார்த்தா இந்த படத்தை எந்த தியேட்டரும் ரிலீஸ் பண்ண கூட முன் வராதுன்னு நினைக்கிறேன் என்று மிகவும் உற்சாகமாக கூறிய லக்ஷ்மணன், இப்பதான் லக்ஷ்மணன் ஹாப்பி அண்ணாச்சி என்று சொல்லி வாய்விட்டு சிரித்தார். அவர் உற்சாகமாக சிரிப்பதை பார்த்த சலீம், இதே ஹாப்பியோட போய் ஜெயில இருக்கிற அகில சீக்கிரமா வெளியில கொண்டுட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க லக்ஷ்மணன். அனன்யாவுக்கு மட்டும் கிடையாது, அவளோட நெருக்கமா இருக்கிறவங்களுக்கும் குடைச்சல் கொடுக்கணும். அப்பதான் அவளோட நிம்மதி சுத்தமா பறி போகும். அதுக்காக அடுத்தடுத்த அணுகுண்டுகளை தயார் செய்யணும். நீங்க எதுலயும் டைரக்டா இன்வால்வ் ஆக முடியாது. அகில வச்சு நான் இன்னும் நிறைய வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு. அகில் இருந்தாதான் எனக்கு சரியா வரும் என்று சலீம் கூறினான். அப்படியா சொல்ற? எனக்கு என்னமோ அவன் எந்த வேலையும் ஒழுங்கா செய்யற மாதிரி தெரியல. இது வரைக்கும் பல தடவை அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். திரும்ப திரும்ப எதுக்கு அவன்கிட்டயே நீ வேலையை ஒப்படைக்கிற? வேற யார்கிட்டயாவது செய்ய சொல்லலாம் இல்லையா என்று லக்ஷ்மணன் சொல்லவும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல லக்ஷ்மணன். அகில் பயங்கர புத்திசாலி. அவன் கொஞ்சம் அவசர கொடுக்க அவ்வளவுதான். மத்தபடி அவன்கிட்ட எந்த வேலையை ஒப்படைச்சாலும் அவன் அதை பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பான் என்று சலீம் கூறினான். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நீ பேசுற இங்கிலீஷ பாக்கும்போது பல வருஷமா நீ லண்டன்ல தான் இருக்கேன்னு நினைக்கிற. அதனால நீ சித்தார்த்துக்கு பிசினஸ்ல எதிரியா இருக்கவும் வாய்ப்பில்ல. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற அனன்யா மேல உனக்கு என்ன இவ்வளவு கோவம்? அவளை பழி வாங்கணும்னு எதுக்காக நீ இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க என்று பல நாட்களாக தன்னுடைய மனதை உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை கேட்டார். அதுக்கு காரணம் இருக்கு லக்ஷ்மணன். உங்க எல்லாரையும் விட அனன்யாவால நான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை விடுங்க, அதை பத்தி அப்புறம் பேசலாம். நான் சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே அகில ஜாமீன் எடுக்கிற வேலையை பாருங்க என்று சலீம் சொல்லவும், கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் சலீம். அப்படின்னா கண்டிப்பா என் உயிரே படம் ரிலீஸ் ஆகாது தானே என்று கடைசியாக லக்ஷ்மணன் மீண்டும் கேட்கவும், என்ன மீறி கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகாது. அப்படியே ரிலீஸ் ஆச்சுனாலும் அதை பார்க்க தியேட்டர்ல ஆளுங்க இருக்க மாட்டாங்க. தியேட்டர்ல தான் ஓட்டணும் என்று சலீம் கிண்டலாக கூறினான். அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க இந்த படம் நல்லா ஓடி சித்தார்த் அனன்யாவால ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியோட ஷேர் வேல்யூ அதிகமாச்சுன்னா அதுக்கப்புறம் அனன்யாவை அசைக்க முடியாது. அவதான் இந்த கம்பெனியோட நிரந்தர சிஇஓவா இருப்பா.
என் பையன் கடைசி வரைக்கும் ஜெயில கடந்து கஷ்டப்பட வேண்டியதுதான் என்று லக்ஷ்மணன் கவலையுடன் கூறவும் அதை கேட்ட சலீம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் லக்ஷ்மணன். அனன்யாவோட ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்று சலீம் ஒரு முடிவுடன் கூறினான். ஓகே சலீம், நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. அது சரி, நீ எப்ப இந்தியாவுக்கு வரப்போற என்று லக்ஷ்மணனின் கேள்விக்கு, வர வேண்டிய நேரத்துல கரெக்டா நாங்க வருவேன். அனன்யாவை பத்தி உங்களுக்கு ஒரு போனஸ் ஹாட் நியூஸ் சொல்ல போறேன். அவளோட வாழ்க்கைய டோட்டலா மாத்த போற. அவளை பத்தின ஒரு சீக்ரெட் எனக்கு தெரியும் என்று சலீம் சொல்லவும் அதை கேட்டு திகைத்து போன லக்ஷ்மணன், நீ என்ன சொல்ற சலீம்? அனன்யாவை பத்தி அவளுக்கே தெரியாத ரகசியமா? அது என்ன விஷயம் என்று அவர் ஆர்வத்துடன் கேட்டார். வெயிட் அண்ட் சீ லக்ஷ்மணன், கூடிய சீக்கிரமே அதை நீங்க எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி அகிலையும் உங்க பையனையும் வெளியே எடுக்க பாருங்க என்று திரும்பவும் அவன் சொல்லவும், எங்க சலீம், அவனதான் இன்னும் என்னால வெளியில எடுக்க முடியலையே என்று அவர் அழுத்து கொண்டார். உங்க பையன் போதை மருந்து கடத்தல் கேஸ்ல பக்கா எவிடன்ஸோட அரெஸ்ட் ஆகி இருக்கான். அவனை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நான் நினைச்சா அகிலையும் உங்க பையன் விஷாலையும் உடனே வெளியில எடுக்க முடியும் என்று கூறிய சலீம் அடுத்து கூறியதை கேட்ட லக்ஷ்மணன் திகைத்து போனார். அனன்யாவை பற்றி அவளுக்கே தெரியாத ரகசியம் என்னவாக இருக்கும்? என் உயிரே படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? இந்த போரில் யார் ஜெயிக்க போகிறார்கள்? மேலும் தெரிந்து கொள். எபிசோட் 575. உங்க பையன் போதை மருந்து கடத்தல் கேஸ்ல பக்கா எவிடன்ஸோட அரெஸ்ட் ஆகி இருக்கான். அவனை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நான் நினைச்சா அகிலையும் உங்க பையன் விஷாலையும் உடனே வெளியில எடுக்க முடியும். இப்ப வரைக்கும் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே ஈஸியா கிடைச்சிட்டா அதோட அருமை உங்களுக்கு புரியாது. எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டா அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கீங்க என்று சலீம் கூறியதை கேட்டு திகைத்து போன லக்ஷ்மணன், சரி ஓகே ஓகே, நானே ட்ரை பண்றேன் என்று கூறினார். முயற்சி பண்றேன்னு சொல்லக்கூடாது, முடிச்சிட்டேன்னு சொல்லணும் என்று சொல்லிவிட்டு சலீம் போனை கட் செய்தான். லக்ஷ்மணனும் தன்னுடைய போனை கட் செய்துவிட்டு சலீம் கூறிய விஷயங்களை பற்றி மீண்டும் யோசித்து பார்த்தார். இந்த சலீம் பயங்கர கில்லாடியா இருப்பான் போல இருக்கே. லண்டன்ல இருந்துகிட்டு இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். முக்கியமா அனன்யாவை பத்தி அவளுக்கே தெரியாத ரகசியம் தனக்கு தெரியும்னு சொல்றானே, அப்படி என்ன ரகசியமா இருக்கும்? யாருக்கோ பிறந்த குழந்தைன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்த மித்ரன் கடைசியில சித்தார்த்தோட குழந்தைதான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. மத்தபடி வேற என்ன ரகசியமா இருக்கும்? ஒருவேளை அவங்களோட 2வது குழந்தைய பத்தி இருக்குமோ, இல்லனா அவ ஃபேமிலிய பத்தி இருக்குமா? அவளுக்குதான் ஃபேமிலியே கிடையாதே. அவளை பெத்த அப்பாவே அவளை வேணான்னு வெளிநாட்டுக்கு துரத்தி விட்டுட்டாரு. வேற என்னவா இருக்கும் என்று யோசிக்க யோசிக்க அவருக்கு தலையே வெடித்து விடுவது போல இருந்தது. இதற்கு மேல் அவரால் சஸ்பென்ஸ் தாங்க முடியவில்லை. தன்னுடைய மொபைலை எடுத்து மீண்டும் சலீமின் நம்பருக்கு கால் செய்ய போனார். உடனே மனம் மாறியவர், இல்ல வேணாம், இப்ப நாம கால் பண்ணி கேட்டாலும் கண்டிப்பா அந்த சலீம் உண்மைய சொல்ல மாட்டான். முதல்ல அவன் சொன்ன மாதிரி விஷாலையும் அகிலையும் ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வர வேலைய பாப்போம். அதுக்கப்புறம் அவன் கிட்ட இத பத்தி கேட்கலாம் என்று நினைத்த அவர் தன்னுடைய லாயர் நம்பருக்கு கால் செய்தார். சலீம் லக்ஷ்மணிடம் சொன்னது போல அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு பிரபலமான இயக்குனர் சோசியல் மீடியாவில் லைவாக வந்து என் உயிரே படத்தை பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில நல்ல திறமையான ப்ரொஃபஷனல் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால கூட ஒரு சில கேரக்டர்கள்ல நடிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது நடிப்புனா என்னன்னே தெரியாத அனன்யா மாதிரி ஒரு பொண்ணு பெரிய டிரெக்டர் ஹீரோ படத்துல நடிக்க வந்திருப்பது, அதுவும் நல்ல ஒரு கேரக்டர்ல நடிச்சு இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே தமிழ் சினிமாவோட அவல நிலைய நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்கு. இதே நிலை நடிச்சா வேர்ல்டு லெவல்ல முன்னேறிக்கிட்டு இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரிய யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று அனன்யாவின் பெயரை வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருந்தார். அவருடைய இன்டர்வியூவை பார்த்த ரியாவுக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது. மேடம், அந்த டைரக்டர் மட்டும் இப்ப என் முன்னாடி வந்தா அவர் ஒரு வழி பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி அந்த ஆளு உங்களை முன்ன பின்ன கூட பார்த்தது இல்ல. அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி உங்களை பத்தி இவ்வளவு மோசமா இன்டர்வியூ கொடுக்கலாம் என்று சித்தார்த்திடம் பேசிவிட்டு மீண்டும் ஸ்டூடியோவுக்கு வந்த அனன்யாவிடம் ஆவேசமாக கூறினாள். இதுவரை ரியா எந்த விஷயத்திற்கும் இந்த அளவு கோவப்பட்டது கிடையாது. இப்பொழுது அவள் அனன்யாவுக்கு மிகவும் அநியாயம் நிகழ்ந்து விட்டதாக ஆவேசமாக இருந்தாள். விடு ரியா, இது இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. தங்களோட கருத்தை சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்கு. யார பத்தியும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது என்று அனன்யா மிகவும் அமைதியான முறையில் பதிலளித்தாள். நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். அவங்களுக்கு தங்களுடைய கருத்தை சொல்ல உரிமை இருக்கு. ஆனா அதுக்காக இந்த அளவுக்கு கடுமையா சொல்லணுமா என்று ரியா கோபம் குறையாமல் கேட்டாள். இந்த அளவு கடுமையா பேசுறவங்க இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பா மனசு மாறி தாம் பேசினதுக்காக மன்னிப்பு கேட்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்று அனன்யா கூறினாள்.
உண்மையில் இந்த பிரச்சனை இப்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்து இருந்தது. அனன்யாவை அந்த டைரக்டர் மிகவும் மோசமான முறையில் விமர்சனம் செய்து இருந்தார். எந்த திறமையும் இல்லாத நடிகர்கள் நடிக்க வருவதை அவர் சுத்தமாக விரும்பவில்லை. அத்துடன் அனன்யா போன்ற பெண்கள் இந்த சினிமா துறையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் விஷ கிருமிகள் என்பது போல அவர் பேசியிருந்தார். அதற்கு உதாரணமாக அவர் சில படங்களை சுட்டிக்காட்டினார். அதாவது அந்த படத்தின் கதைகளமும் டைரக்டரும் நடிகரும் நல்ல திறமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த படம் திறமையில்லாத ஒரு நடிகை நடித்ததால் படம் ஃபிளாப் ஆனது என்று அவர் குறிப்பிட்டார். அந்த வீடியோவை அனிஷ் உட்பட அனைவரும் பார்த்தார்கள். தன்னுடைய கேபினில் இருந்து சித்தார்த்திடம் வந்த அனிஷ், வாஸ், எனக்கு என்னவோ அனன்யா மேடத்தை பத்தி இந்த அளவு எல்லாரும் மோசமா பேசுறதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தோணுது என்று தான் கண்டுபிடித்த விஷயங்களை அவனிடம் சொல்ல நினைத்தான். தான் பார்த்து கொண்டிருந்த ஃபைலை மூடி வைத்த சித்தார்த், நீ ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்க, அது என்னன்னு சொல்லு என்று கேட்டான். ஸ்நேகிதிய வெப் சீரிஸ் ட்ரெய்லர் அண்ட் எபிசோட் வந்த உடனேயே நாம் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த வெப் சீரிஸ் பத்தி நீங்க விசாரிக்க சொல்லிருந்தீங்க இல்லையா? அத பத்தி விசாரிச்சதுல அந்த சீரிஸோட ப்ரொடியூசர் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரராம். அவருக்கு என் உயிரே படத்தோட ஸ்கிரிப்ட் எப்படி போச்சுன்னு தெரியல. அதை வச்சு அவர் பெரிய அளவுல வெப் சீரிஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணி இருக்காரு. நம்ம ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தினதுனால நம்ம மேல அவர் பயங்கர கோவத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ அனன்யாவை பத்தி மோசமா சோசியல் மீடியால லைவா இன்டர்வியூ கொடுத்த டைரக்டர் அந்த ஸ்நேகிதிய வெப் சீரிஸை எடுத்த ப்ரொடியூசரோட அண்ணன் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அனன்யாவை பத்தி தப்பா வந்துட்டு இருக்கிற வதந்திக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்க நேரடியா அனன்யா மேடத்தோட நடிப்பு திறமைய தாக்கி பேசிட்டு இருக்காங்க. பிலிம் அசோசியேஷன் லீடர்ஸ் இந்த பிரச்சனைக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதோட அவங்க புதுசா ஒரு ரூலை இப்போ ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. அதாவது எல்லா நடிகர்களும் நடிகைகளும் தங்கள் திறமைய நிரூபிச்சா மட்டும்தான் அவங்கள இனிமே எடுக்க போற படத்துல புக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட இப்ப ரிலீஸுக்கு தயாரா இருக்கிற படத்துல நடிச்சிருக்கிற நடிகர் நடிகைகளும் தங்களோட திறமைய நிரூபிக்கணும். அப்படி பண்ணினாதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க என்று அனிஷ் அது சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் சித்தார்த்திடம் தெளிவாக கூறினான். அதாவது இந்த திரைப்படத்தில் அனன்யா நடிப்பதை அதிகாரத்தில் இருக்கும் யாரோ சிலருக்கு பிடிக்கவில்லை. அவளை இந்த திரைப்படத்திலிருந்து நீக்க வேண்டும் அல்லது இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய கூடாது என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது. அனிஷ் கூறியதை கேட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்த சித்தார்த், அனன்யா என் உயிரே திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிட்டா. படமும் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஏஞ்சல் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி அடுத்து எடுக்க போற படத்தோட ஆடிஷன்ல அனன்யா கலந்துக்க ஏற்பாடு பண்ண போறேன் என்று தன் கையில் இருந்த அந்த திரைப்படத்தின் ஸ்கிரிப்டை முறைத்து பார்த்து கொண்டே கூறினான். என்னப்பா சொல்றீங்க என்று அனிஷ் ஆச்சரியத்துடன் கேட்க, நான் சொல்றது புரியலையா? இப்ப என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில பிலிம் ப்ரொடக்ஷன் அசோசியேஷன்ல இருந்து எல்லா கம்பெனிக்கும் ஒரு சர்க்குலர் வந்திருக்கு இல்லையா? அதன்படி யாரு எந்த படத்துல நடிச்சாலும் அவங்க தங்களோட திறமைய ஒரு டைரக்டர் முன்னாடி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நடிக்கிறதுக்கு புக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்குதான் அனன்யாவை ரெடி பண்ண போறேன். அதாவது ஏஞ்சல் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி அடுத்து எடுக்க போற ஜான்சி ராணி படத்தோட ஓபன் ஸ்கிரிப்ட வச்சு அனன்யாவை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி அந்த ஆடிஷன்ல கலந்துகிட்டாலே அவளுக்கு நடிப்பு திறமை இருக்கும்னு ப்ரூவ் ஆயிடும். இந்த படத்தோட கேஸ்டிங் டைரக்டர் தான் அனன்யாவோட நடிப்பு திறமைக்கு சாட்சியா இருக்க போறாரு. அவர் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜட்ஜஸ் வேணும்னா இதுல கலந்துகிட்டோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து அனன்யாவுக்கு நடிப்பு திறமை இருக்கா இல்லையான்னு சொல்லட்டும். அவங்க முன்னாடி அனன்யா தன்னுடைய நடிப்பு திறமைய ப்ரூவ் பண்ணுவா என்று சித்தார்த் சொல்லவும் அதை கேட்ட அனிஷ், ஓகே பாஸ், நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். ஒருவேளை இந்த ஆடிஷன்ல அனன்யா மேடத்தை செலக்ட் பண்ணலனா என்று சந்தேகத்துடன் கேட்க, அதை கேட்டவுடன் சித்தார்த்தின் கண்கள் சிவந்து விட்டது. எனக்கு என் அனன்யா மேல நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா இந்த ஆடிஷன்ல தன்னை ப்ரூவ் பண்ணுவா. இத பாத்துட்டு அனன்யாவுக்கு நடிக்கிற திறமை இல்ல, அவ ஒரு விஷ கிருமின்னு சொன்ன அந்த டைரக்டரும் அந்த ஆளுக்கு பின்னாடி அவளை பத்தி தப்பா பேச காரணமா இருந்த அவரோட தம்பியும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் என்று சித்தார்த் உறுதியான குரலில் கூறினான். ஓகே பாஸ் என்று அனிஷ் உற்சாகமான குரலில் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். இந்த ஆடிஷனில் அனன்யா கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை நிரூபிப்பாள் என்று சித்தார்த் ஆணைத்தரமாக நம்பினான். அனன்யாவை பற்றி தவறாக பேசியவர்களின் முகத்தில் கரியை பூசுவதற்கு இதை தவிர வேறு சிறந்த வழி இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. அங்கே ஒரே ஒரு காஸ்டிங் டைரக்டர் மட்டும் இருக்க போவதில்லை, பல ஜட்ஜுகளும் இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் அனன்யாவின் நடிப்புக்கு சாட்சியாக இருப்பார்கள். இதில் அனன்யா தன்னை நிரூபித்து விட்டால் போதும், இனிமேல் யாரும் அவளுடைய திறமையின் மீது சந்தேகப்பட மாட்டார்கள். அத்துடன் என் உயிரே திரைப்படத்தையும் புறக்கணிக்க மாட்டார்கள்.
அனன்யாவுக்கு டப்பிங் வேலைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது. அன்று சித்தார்த்திற்கு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருந்தது. அதனால் தான் எடுத்திருக்கும் முடிவை பற்றி அனன்யாவிடம் அவனால் விளக்கமாக சொல்ல முடியவில்லை. அதனால் அனீஷிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தான். அன்று மாலை அனன்யா கார்டனில் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டு இருந்தாள். இன்று ரியாவும் அனன்யாவின் வீட்டிற்கு வந்து இருந்தாள். மித்ரனுடன் சேர்ந்து அவளும் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்க சரண் ஸ்ட்ரோலரில் அமர்ந்து கொண்டு இவர்கள் விளையாடுவதை பார்த்து கைத்தட்டி உற்சாகமாக ரசித்துக் கொண்டு இருந்தான். அப்பொழுது ஜான்சி ராணி படத்தின் ஸ்கிரிப்டுடன் அங்கே வந்த அனுஷ் அவர்களை தொந்தரவு செய்யாமல் ஒரு ஓரமாக நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான். அவன் வந்ததை அவர்களும் கவனிக்கவில்லை. கருப்பு துணியால் கண்களை கட்டியிருந்த மித்ரன் ஒரு செடிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ரியாவை பின்பக்கமாக வந்து பிடித்து விட்டான். உடனே தன் கண்களில் கட்டியிருந்த பிளைண்ட் போல்டில் அவிழ்த்து விட்டவன், நான் ரியாக்காவ அவுட் ஆக்கிட்டேன் என்று கத்தினான். அடுத்ததாக ரியா தன்னுடைய கண்களை கட்டிக்கொண்டு மித்ரனையும் அனன்யாவையும் பிடிக்க தயாரானாள். அவளை தொட்டுவிட்டு ஓடிய மித்ரன், என்ன பிடிங்க பாக்கலாம் என்று கத்தினான். அவன் குரல் வந்த திசையை நோக்கி ரியா மெதுவாக தன்னுடைய கையை முன்னால் நீட்டிக்கொண்டே செல்ல அவளால் மித்ரனை பிடிக்க முடியவில்லை. அனன்யா மேடம், மித்ரன் 2 பேரும் எங்க இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே ரியா அனீஷ் இருந்த திசை பக்கம் செல்லவும், அப்பொழுதுதான் அனீஷ் அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்த மித்ரன், அக்கா நான் இங்க இருக்க, அங்க அனீஷ் அங்கிள் நிக்கிறாங்க என்று குரல் கொடுத்தான். திடீரென்று தன் பின்னாலிருந்து மித்ரனின் குரல் கேட்கவும் ரியா சட்டென்று வேகமாக திரும்பினாள். அப்பொழுது அவளுடைய டாப்ஸின் முனை அங்கிருந்த ரோஜா செடியில் சிக்கிக் கொண்டது. இது கண்களை கட்டியிருந்த ரியாவுக்கு தெரியவில்லை. அவள் மித்ரனை பிடிக்க போனாள். ஆனால் அவளுடைய டிரெஸ் செடியில் சிக்கிக் கொண்டு இருந்ததால் அவளால் அசைய முடியவில்லை. டாப்ஸை பிடித்து இழுத்து பார்த்தாள். அப்பொழுதும் அவளால் நகர முடியவில்லை. அவளுடைய டிரெஸ் ரோஜா முட்களில் நன்றாக சிக்கிக் கொண்டு இருந்தது. அப்பொழுதுதான் மித்ரன் அனீஷின் பெயரை சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவன்தான் தன்னுடைய டாப்ஸை பிடித்துக் கொண்டு இருக்கிறான் என்று நினைத்தவள், அனீஷ், உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே தெரியாதா? இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல பிஹேவ் பண்ணுவியா என்று கோபமாக கத்த ஆரம்பித்து விட்டாள். அவளுடைய டிரெஸ் செடியில் மாட்டி இருப்பதை அனீஷும் கவனிக்கவில்லை. திடீரென்று ரியா கத்தவும், ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வந்து சென்ஸ் இருக்கா மேனஸ் இருக்கான்னு பேசிட்டு இருக்க. நான் ஒரு ஓரமா தானே நின்னுகிட்டு இருக்கேன் என்று அவனும் கோபமாக கேட்டான். அனீஷ், என் பொறுமைய சோதிக்காத. நீதான் என் டாப்ப பிடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா இப்ப விட போறியா இல்லையா என்று ரியா பல்லை கடித்துக் கொண்டு கேட்கவும், அப்பொழுதுதான் அவளுடைய டாப்ஸ் ரோஜா செடியில் சிக்கிக் கொண்டு இருப்பதை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஹலோ ரியா மேடம், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, உங்க ட்ரெஸ்ஸ யாரு பிடிச்சு வச்சிருக்கான்னு தெரியும் என்று கூறினான். அதற்குள் அனன்யாவும் மித்ரனும் அங்கே வர ரியா தன் கண்களில் கட்டியிருந்த பிளைண்ட் போல்டை மெதுவாக அவிழ்த்தாள். அவளுடைய டிரெஸ் ரோஜா செடியில் சிக்கிக் கொண்டு இருப்பதை பார்த்தவுடன் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அசடு வழிய, வழக்கம் போல நீதான் என்கிட்ட கலாட்டா பண்றியோன்னு நினைச்சேன், சாரி என்று சமாளித்தாள். அதை கேட்ட அனுஷ், எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் கண்ணை மூடிக்கிட்டு ஆம்பளைங்களை குறை சொல்ல வேண்டியது. அப்புறம் உண்மை தெரிஞ்ச உடனே சாரி என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு கால்ல விழுந்து கெஞ்ச வேண்டியது என்று அவன் சொல்லிக் கொண்டே போக, ஹலோ ஹலோ கொஞ்சம் நிறுத்துறியா? விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போக போல இருக்கு. இங்க யாரும் உன் கால்ல விழுந்து கெஞ்சல. ஏதோ போனா போகுதுன்னு ஒரு சாரி கேட்டா அவ்வளவுதான். அதுக்காக நீ உன் கால்ல விழுந்து கெஞ்சுவேன்னு ஓவரா இமேஜின் பண்ணிக்காத என்று ரியா தன்னுடைய டிரெஸ்ஸை முள்ளிலிருந்து எடுக்க முயற்சி செய்து கொண்டே கூறினாள். அவள் கூறியதை கேட்ட அனீஷின் முகம் மாறியது. ஆனாலும் அவன், திருந்த மாட்டல்ல, செஞ்ச தப்ப நினைச்சு வருந்த மாட்டல்ல என்று ரைமிங்காக பேசவும் அனன்யாவுக்கும் மித்ரனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. ஜான்சி ராணி ஸ்கிரிப்ட் பற்றி அனீஷ் கூறுவதை அனன்யா ஏற்றுக்கொள்வாளா? அனன்யாவுக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? அது எப்படி சலீமுக்கு தெரிய வந்தது? மேலும் தெரிந்து கொள்ள இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.